பறந்து போ ராமுடைய படம். பொதுவாக வந்து ராமுடைய திரைப்படங்கள் வந்து அதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். நிறைய நெகட்டிவ் ஷேட் தான் ஒரு படத்தில் இருக்கும். நிறைய பேர் வந்து அதற்கான எதிர்வினைகள் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ராமுடைய பெஸ்ட் அப்படின்னா கட்டளை தமிழ் தான். அந்த கட்டளை தமிழ் அந்த காலகட்டத்துக்கு ஓகே. ஆனால் எப்பயுமே ராமுடைய படங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த யோசிச்சு பார்த்தா சில அபத்தங்களும் நம்மளுக்கு தோணும். அதை பற்றின விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருந்தாலும் கூட அவருடைய பேரன்பு, தங்க மீன்கள் இதெல்லாமே கொஞ்சம் விமர்சன ரீதியாக நிறைய விஷயங்களை பண்ணிச்சு. இப்போ கட்டத்தமிழ் படம் பார்க்குறப்ப நம்மளுக்கே இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு பார்வைக்கு 2 பார்வை இருக்கிற மாதிரியான விஷயங்களை பேச வைக்கிறதுல ராமுடைய படங்கள் முக்கியமான வாய். அதில் வந்து இப்போ பறந்து போ திரைப்படம் வந்திருக்கு. இந்த பறந்து போ வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்ததுனால இது எப்படி தான் இருக்குது. பொதுவாக வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமே, இது ஏன் வந்து எல்லாருமே பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்றதுனால இந்த படத்தை நண்பர் பாலாவோடைய பெங்களூரில் இருக்கிற தேட்டரில் பிவிஆர் தேட்டரில் படம் பார்த்தேன். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பறந்து போ திரைப்படத்தை ராம் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, நான் படம் பார்த்து எனக்கு புரிஞ்ச வரலையும் எல்லாத்தையும் அன்பா பாருங்க. மனிதர்கள் வந்து அன்பு மிகுந்தவர்கள். சமீபத்து பேட்டியில் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, 2ஆம் உலகப் போரில் வந்து ஷூட் அப்படின்னு சொல்லும்போது 100 பேர் வந்து துப்பாக்கி சுட்டோன்னா 2 பேர் தான் சுட்டிருந்தானுங்க, மற்றெல்லாம் வந்து சுடலை. ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன் வந்து தெரியாத மனிதனை வந்து சாவடிக்கிறது ரொம்ப ரொம்ப யோசிப்பான் அப்படின்னு ஒரு கருத்தியலை வந்து முன்வைக்கிறார். படத்தில் ரொம்ப ரசித்த விஷயம் வந்து மிர்ச்சி சிவா தான். அவருடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார். சில இடங்களில் முக்கியமாக வந்து பணக்கார வீட்டு பொண்ணு, பையனுடைய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகும்போது மிர்ச்சி சிவாவுடைய ரியாக்ஷன்ஸ், டயலாக்ஸு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ரொம்ப அதாவது மிர்ச்சி சிவாவுடைய பேச்சை வந்து ரொம்ப காமெடியான ஒரு கேரக்டர் தான் அவர் பேசுகிற ஒரு இடமே அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு மலையிலேருந்து இப்போயாவது கோவமாக பேசுன்னு பேசுகிறது தான் மிர்ச்சி சிவா. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வந்து டோட்டலாக மாற்றி ஒரு லவ்வபுள் அப்பாவா, பொறுத்து போகிற அப்பாவா, ரியாலிட்டி புரிஞ்ச அப்பாவா ரொம்ப அழகாக வந்து ராம் வந்து மாற்றிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது ரொம்ப அற்புதமாக பண்ணது வந்து அஞ்சலி. ரொம்ப இயல்பாக அந்த கான்வர்சேஷன் இருந்தது. இது எத்தனை இடத்துல இந்த மாதிரி வந்து ரொம்ப இயல்பாலாம் உட்காந்து மக்கிட்டி கட்டிட்டு பேசுவாங்களாம் எனக்கு தெரியவே இல்லை. அது ராம் படத்தில் மட்டுமா அது சாத்தியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் குளிப்பாக கொள்வாங்க. பட் இந்த மாதிரி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி ஐ ஆம் ராங் ஆர் ரைட். ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து அஜு வர்கீஸ் லவ்வுக்கு வந்து எல்லைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த இடமும் சரி. அஜு வர்கீஸோட கதாபாத்திரம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ரொம்ப இயல்பாகவும் இருந்தது. அன்பு கதாபாத்திரத்தில் நடித்த மித்துல் ராயன் அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். ரொம்ப டைலாக் டெலிவரிலாம் கூட வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இல்லை. ரொம்ப நல்லாவே சொல்கிறத அழகாக செஞ்சுருக்கிறான். விஜய் யேசுதாஸ் அவங்க ஒய்ஃபு, அந்த குட்டி பொண்ணு, டைனோசர் முட்டை அந்த காட்சிகளும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. வழக்கமான சினிமா பாணிகளில் வந்து இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தை தெரிஞ்சு உதவி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் போகாமல் கோ வித் ஃப்ளோ அப்படின்ற வகையில் ராம் வந்து இதற்கான முடிவை எழுதுனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து எம்பரர் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பேசுகிற விஷயங்கள் எல்லாமே. கிரேஸ் ஆண்டனியுடைய கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குருவி ஆக்சிடென்ட் அந்த விஷயங்களும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி, அந்த பேத்தி, பஸ்ஸு, கோயம்புத்தூர் பஸ்ஸு, ஃபோட்டோஸ், இட்ஸ் ஓகே. நான் அதான் சொல்கிறேன், இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு கதையாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு அப்பாவும் மகனும் ஒரு சில பிரச்சனைகளால் ஒரு ரோடு ஷோ ஒரு ட்ராவல் வந்து பண்ணுறாங்க. அதனுடைய முடிவு என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. அதனால தான் நான் படத்துடைய கதை அப்படிலாம் நான் சொல்லி போக விரும்பல. இந்த படமே வந்து ஒரு கோ வித் ஃப்ளோ தான். அதில் ராம் வந்து நிறைய ட்ராவல்லாம் பண்ணுற விஷயங்களை தன்னுடைய படங்களை வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரத்துடைய சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்து நிறைய ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குளம், காடு, மலை, ராமுடைய சிக்னேச்சர் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்தது வந்து மதியோடைய எடிட்டிங்கும் சரி படத்தை வந்து கணக்கச்சிதமாகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு மெலோ ட்ராமா ஃபிலிம்க்கு என்னவோ அதை ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமே என்னென்னா, சந்தோஷ் தயாநிதியுடைய கரண்ட் சினாரியோ மியூசிக். இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து என்ன மாதிரியான பாடலை விரும்புவாங்கன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான டியர் சன்னு,
பேட் ஃபாதர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசின வகையிலும் சரி அந்த பாடல்கள் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார் சந்தோஷ் தயாநிதி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஈவன் ரொம்ப நல்லாவே வரும் பண்ணியிருந்தார். ஸோ டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங். இதில் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குட்டி பசங்க என்ன பேசுவாங்களோ அது ரொம்ப அழகாக பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமாக பேடாசமாக உரசாதமான்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து க்யூட் மூமெண்ட்டாகவே எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்த விட இந்த படம் எங்கே வந்து முக்கியமாகுதுன்னா வழக்கமான ராம் படம் நிறைய நெகட்டிவிட்டியாக தான் அதிகமாக எடுத்து வந்து பேசும். எனக்கு தெரிஞ்சு வந்து ராம் வந்து மெச்சூர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து வெளியே வந்து அன்பாக உலகத்தை பார்க்கணும், குழந்தைங்க மூலமாகவும் இன்னும் உலகத்தை பாருங்கன்னு போதிச்சிருக்காரு. அது நல்லாவும் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா கற்றுத்தமிழ் இருந்த ஒரு கான்ட்ரவர்சி அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் இதில் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துன்னு போனவங்க திரும்ப வந்துடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் நல்லதாகவே இருந்தது. அதனாலே இந்த திரைப்படத்தை எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதுதான் இந்த படம் வந்து ரசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். இன்னொன்று, ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த படத்துக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறும். எல்லாத்த விட இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து ராம் வந்து ஒரு அதான் ராம் வெற்றிமாறன்லாம் வந்து ஸ்மோக் பண்ணி அடித்து நவுத்துவாங்க. அதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமாக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த படத்தை நான் பார்க்குறேன். Yes, I like the movie. Which movie? Parandu Po. Why you like this movie? Because I like Ambu. You? Yeah. He's more like you? Yes. Why? Because he read Diary of a Wimpy Kid, and even I also read Diary of the Wimpy Kid. What is in the scene உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது படத்துல? Which scene you like the most? I like Ambu doing waving board. Waving board? Okay. Climbing the hill? Yeah, even I like that, and even the last scene. Last scene. How did you found that it's the last scene? That Ambu left his father on the tree, and then he ran away, and then his mother tell that coffee uncle that where is that my husband, and he told he went somewhere there, and then his wife threw the stick to his husband and called Gokul, and then they were running, and Ambu was very brave, and he went down to the mount hills, and it was good. See, How was the movie? it's good. It was better than Amaran. என்ன படம் பார்த்த? படம் பேர் என்ன? பறக்கும் ஏதோ பறந்து போ. படம் எப்படி இருந்தது? What do you think about this movie? படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I especially liked the parts where the dad was like talking about his son and seeing his son grow up in a way that was really, really nice. I also liked the end scene where he talked about like wherever we go, there's always going to be some type of problem that awaits us. So even if we go anywhere, they're going to look at something and they're going to always take out something bad about us. So like no matter what we go, that's going to be the same thing. So wherever we go, we'll anyways experience the same thing. So let's just stay wherever we are. Which scene your favorite? Last scene. அந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலையும் குட்டி பையன் கவின் 10 வயசு, அதுக்கப்புறம் யாழினி ஜாக்கி சாகர் ஒரு 14 வயசு, இவங்க 2 பேரும் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபிலிமு. ஒரு படைப்பு வந்து அது பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்கள வந்து ஒரு கேள்வியை எழுப்பணும், அவங்கள யோசிக்க வைக்கணும். அந்த வகையில் வந்து பறந்து போக வந்து ராம் படத்தில் வித்தியாசமான ஒரு படம் மட்டுமல்ல, தன்னுடைய அறிவுஜீவித்தனங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு குழந்தைகள் சார்பாகவும் குழந்தைகள் பக்கம் இருந்து யோசித்து இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பெருமைகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.